சாதாரண மனிதனாகத்தான் பிறக்கின்றான் ராமன். அது வால்மீகியிலிருந்து வந்தது. ஆனால் தெய்வமே இறங்கி வந்தால் ஒன்று இரண்டு மனித குணங்கள் இருந்தாலும் கூட அது நிச்சயமாக அதை முன்னேற்றி தெய்வ குணங்களையே கொண்டு வர முடியும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்கிற வார்த்தையை நிரூபிப்பது போல இந்த காவியம் எழுதப்பட்டது. இதை நாரணன் விளையாட்டு என்று சொல்கின்றார் கம்பராமாயணத்திலே. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், லீலைகள் இறைவன் இப்படி செய்யலாமா என்று எல்லோரும் யோசிக்கக்கூடாது. இறைவனே இது மாதிரி செய்தால் அது தவறு இல்லையா அப்படி. அதாவது இறைவன் மனிதனாக வந்த பிறகு மனிதனுக்குள்ள வீக்னஸ் என்று சொல்லி சில பலவீனங்கள் கொண்டிருக்கின்றன. ஆனால் அதையெல்லாம் மீறி எப்படி அவன் செயல்பட்டான், அது மாதிரி நம்மளும் பண்ண முடியும் என்பது இந்த காவியத்தின் முக்கியமான நோக்கமாக இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இதில் ஒன்று ரெண்டு முக்கியமான கருத்துக்களை மட்டும் சொல்லி என்னுடைய தலைமை உரையை முடிக்கின்றேன். முதலிலே கம்பருக்கு கடவுள் கொள்கை உண்டா, கடவுள் இறங்கி வந்தார் என்பது சரி, அது கதைக்காக எழுதப்பட்டது. ஆனால் அவருடைய கடவுள் கொள்கை என்ன என்று பார்க்கும்பொழுது, அவர் ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம், பலவென்றால் பலவேயாம், அன்றே பின்னில் அன்றேயாம், ஆமே எண்ணில் ஆமேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம், உனது என்று உரைக்கின்ற உளதேயாம் என்று பாடுகின்றார்கள். அதாவது ஆத்திக கருத்துக்கள், நாத்திக கருத்துக்கள், சைவ கருத்துக்கள், வைண கருத்துக்கள், புத்தர் கருத்துக்கள், சமணர் கருத்துக்கள், இத்தனை சமயங்களும் இந்தியாவில் அந்த நேரத்தில் இருந்தன. நான் பேசுவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இத்தனை சமயங்களும் இருந்தன. நாத்திகர்களும் இருந்தார்கள், ஆத்திகர்களும் இருந்தார்கள். அதே சைவம் வைணவமாக இருந்தது, புத்தர் சமணமாக இருந்தது. இந்த எல்லாவற்றுக்கும் பொருத்தமான இந்த ஒரு வார்த்தை இந்த பாடல் இருக்கிறது என்பது என்னுடைய எண்ணம். நிச்சயமாக இதை நீங்கள் பலவிதமாக படித்து பார்க்கலாம். நம்மாழ்வார் போன்றவர்கள் கூட ஆணுமல்லன் பெண்ணுமல்லன் அலியுமல்லன் என்று தான் பாடுகின்றார். அதே மாதிரி சைவத்திற்கு வைணத்துக்கு மட்டுமல்லாமல் இறைவன் இருக்கின்றானா என்பதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம், அது தானாக நடக்கட்டும் என்று நினைத்த ஒரு புத்த மதமும், இறைவன் என்ற ஒருத்தர் கிடையாது, தீர்த்தங்கராகத்தான் இருக்க முடியும் என்று நினைக்கின்ற ஜைன மதமும், இறைவனே கிடையாது என்று சொல்லுகின்ற நாத்திக மதம் எல்லாமே இங்கே இருக்கிறது. அது மாதிரி ஒரு அழகான ஒரு பாடலை நாம் பார்க்கின்றோம். ராமனை பொறுத்தவரை ராமன் எத்தனை ராமனடை என்று ராமன் இந்த கதையின் நாயகன். அவன் எப்படிப்பட்டவன் என்ன என்று பார்க்கும்பொழுது நான் பார்த்த சில விஷயங்களை உங்களிடம் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக கம்பர் சொல்வது நடையில் நின்று உயர் நாயகன் என்று சொல்கின்றார்கள். நடை என்பது நல்ல ஒழுக்கம். நல்ல ஒழுக்கத்தில் இருந்து உயர்ந்தவன் என்ற முறையிலே அந்த அந்த ராமனுடைய ஒரு பாத்திரம் சித்தரிக்கப்படுகின்றது. ஏனென்றால் வால்மீகியும் கம்பனுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. வால்மீகியிலே ஒரு சாதாரண மனிதனுக்குள்ள குணங்கள் ராஜாவாக ராஜ தர்மத்தை என்ற முறையில் போய்கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு தெய்வம் என்று சொன்ன பிறகு அவனை இப்படியும் அப்படியுமா அலைக்கழிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டு விட்டது கம்பருக்கு. ஏன்னா அந்த முக்கியமான ஒரு கருத்தை சொல்லாமல் இருக்க முடியாது, கதையை மாற்றவும் முடியாது. ஏன்னா இது தழுவல் நூல். இது கதையை மாற்ற முடியாமல் இப்படி சொல்வது என்பது மிக கடினமான ஒரு விஷயம். அதிலே நடையில் நின்று உயர் நாயகன் என்று ஒரு வார்த்தை வருகின்றது. அதே போல் குழந்தையாக இருக்கச்சே அவர்கள் விஸ்வாமித்திரரும் பயிற்சிக்காக போகின்றார்கள். பயிற்சி முடித்து திரும்பும் பொழுது ராமன் வீதியில் நடந்து வருகின்றான் மற்ற தம்பிமார்களோடு.
எல்லாருமே சிறு பிள்ளைகள் தான். ஆனால் ராமன் ஒவ்வொருவரையும் எதிரே பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் நிறுத்தி அவன் கேட்கிறது, எதுவினை இடரிலை இனிதி உண்ணும் மனையும் மதிதரும் குமரரும் வழியாக என்று. அதாவது எப்படிப்பா உன் வேலை எப்படி இருக்கு, நல்ல வேலை செய்யறியா, உன் மனைவி நல்லா இருக்காளா, உன் குழந்தைகள்லாம் வலியவங்களா இருக்காங்களா, ஏதாவது பிரச்சனை இருக்கா லைஃப்பில், இப்படிங்கிற இந்த 4 கேள்வியை வந்து அவன் எல்லார்ட்டையும் கேட்குறான் ராமன். அவனே சிறு பிள்ளை தான், இருந்தாலும் கூட அவனுக்கு கொடுத்த ஒரு ஒரு பயிற்சியின் காரணமாக அந்த ஒரு குணாதிசயம் அவனுக்கு ஏற்கனவே வந்து விடுகின்றது. இதை கம்பர் மிக அழகாக காட்டுகின்றார்கள். ராமர் எத்தனை ராமனுடன் பாலனாக இருந்த பொழுதே இம்மாதிரியான ஒரு நல்ல நடை இருந்தது, நல்ல நடத்தை இருந்தது. மற்றவர்களை பற்றி அன்பு, கருணை, அவர்களை பற்றி விசாரிக்க வேண்டும் என்ற ஆசை, அதெல்லாம் தொண்டு நம்ம எம்பத்தி என்று சொல்லுகின்றோமே, அது மாதிரி ஒரு எம்பத்தி இருந்தது. அதனால தான் அந்த மாதிரி அவரால் கொடுக்க முடிகிறது. அது அந்த மாதிரி ஒரு கருணையை பற்றி சொல்கிறார். அப்புறம் ராமன் வந்து வெளியில் அப்படி இருக்கலாம், வீட்டுக்குள்ளே எப்படி இருந்தான் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. வீட்டுக்குள்ளே 3 அம்மாக்கள் இருக்காங்க. அதனால் இந்த 3 அம்மாக்களில் வெள்ளின்னு நம்ம நினைக்கிறது பட்ட வெள்ளி இல்லை. இப்போ வெள்ளியாக இல்லை. அவள் தான் வந்து அவனை வளர்க்குறா. கோசலையோட பெற்ற மகனாக இருந்தால் கூட கையை தான் வளர்க்குறான். அதனால் கூனி போய் சொல்லச்ச ரொம்ப அழகான ஒரு கவிதை இருக்கு. அதில் ராமனை பெயர்ந்தேற்கு இடருண்டோ அப்படின்னு கேட்குறா. ராமனே என்னோடய பிள்ளை அப்படின்னு எனக்கு எப்படி இடருக்கு வர முடியும் அப்படின்னு. அப்படிப்பட்டவளை கூட மாற்ற முடியும், பேச முடியும், பேச்சு அப்படின்னு ஒரு கூனியால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு வார்த்தை. ஏன்னா அவர் திருப்பி திருப்பி சொல்லி 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 முதல்லலாம் கைகையை ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. ராமனுக்கு பட்டாபிஷேகம் எனக்கு அதை விட என்ன சந்தோஷம் வேணும் அப்படி தான் சந்தோஷப்படுறான். ஆனால் கடைசியில் அவன் மனசு மாறினது கூனியால் மாறினான். ஒரே ஒரு ஆள் தான். ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாரு, ஒரு ஆள் வந்து முக்கியமான ஒரு பாத்திரத்தோட அப்ரோச்சையே, அவருடைய அணுகுமுறையை மாற்றிட முடியும் அப்படிங்கிறத காட்டுறது இது ஒரு அழகான ஒரு இடமா இருக்குது. அது மாதிரி இருக்கச்ச ராமன் எப்படிப்பட்டவன் வரைச்சி இந்த இடத்துல அவனுக்கு வந்து கைகையை சொல்லிடுறா, நீ வந்து இதுக்கு போகணுன்னு உனக்கு இல்லை இந்த பட்டாபிஷேகம், பரதனுக்குன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். இதில் ஒரு வேடிக்கை, முதல் பாட்டு வந்து அன்றளந்த செந்தாமரை வென்றது அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இது நமக்கு எல்லாருக்கும் புரியுது. புதுசாக பூத்த பூ போல மறந்துருக்குது. ஏன்னா பெரிய ஷாக்கு அவனுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம ஆராய்ச்சியாளர் முடிவுப்படி பரதன் தான் மூத்தவனுக்கு கூட ஒரு பேச்சு இருக்குது. அதனால பரதனுக்கு கொடுக்க போகிறேங்கிற பெரிய விஷயமா தெரியல அவனுக்கு. அது நல்லது தானேங்கிற மாதிரி அந்தளர்ந்து முகத்தை போல் பாடுறது. அடுத்த வார்த்தை சொல்கிறான். ஏன்னா அதை வந்து அவன் சொல்ல மாட்டேங்கிற மூர்ச்சி ஆகிடுறான் தசரதன். அதை சொல்லச்சு என்ன சொல்கிறான்னா, நீ வந்து காட்டுக்கு போகணும் 14 வருஷம் அப்படிங்கிறது 2வது வார்த்தை. இதை சொன்னதுக்கு என்ன நார்மலாக பதில் வரணும்னா, அவன் பாட்டு ஆண்டுட்டு போகிறான் தம்பி, அல்லது மூத்தவன், ஏன் நான் போகணும் காட்டுக்கு அப்படி தானே கேட்கணும். அதுவும் 14 வருஷம், 1-2 வருஷம் இல்லை, அதுவும் குடும்பத்தோடு போகணும் ஒன்று அப்படின்னு சொல்லச்ச ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்ல, மன்னவன் பணி என்றால் நும்பணி மறப்பனும், என் பின்னவன் பெற்ற செல்வம் யான் பெற்றதென்றோ அப்படிங்கிற இதுதான் ராமனுடைய அணுகுமுறையில் உச்சமாக நான் நினைக்கிறேன். முதல்ல பட்டாபிஷேகம் நடக்காதுன்னு சொன்னால் சரி ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், சரி நீங்கள் வந்து அப்பா மயக்கம் போட்டுட்டாரு அதனால் இதை சொல்ல சொன்னார் உன்கிட்ட அப்படின்னு சொல்கிறார். அப்பா அது மாதிரி சொல்லவே இல்லை. ஆனால் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு, உன்கிட்ட சொல்ல சொன்னார், 14 வருஷம் காட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறான். அப்போ எப்படி இருக்கணும் அந்த பையனுக்கு?
அப்பா சொல்லட்டுமே அதை முடிச்சுட்டு அப்பாவுக்கு மயக்கம் எடுத்து இப்படி எத்தனையோ விதத்தை சொல்லலாம். அந்த வந்து அழகாக எடுத்துக்கிட்டாரு. மன்னவன் பணியென்றோ உன்பணி மெனுப்பனன்றோ என்னவன் பெற்ற செல்வம் யான் பெற்றதன்றோ என்று சொல்லுகின்றார்கள்.